ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய சின்ன பெட்ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். பெட்ரூம் வந்து காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் எப்பயுமே பெட்ரூம். ஸோ அவங்க ஸ்கூல் போனதுக்கு பிறகு பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பெட்ரூம் டூர் போடலான்னு இருக்கேன். இதில் வந்து என்னென்னா ஒரு பெட் இருக்குது, கார்னரில் வந்து மகள் படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது, அது போக என்னோடய டெய்லரிங் மிஷின் இருக்குது. நாங்கள் வந்து 3 பெட்ரூம் வீடு, ஆனால் ஒரு பெட்ரூமில் இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கிறோம். இன்னொரு பெட்ரூம் வந்து இன்னொரு மகள் படிக்கிறதுக்கு, ஹாலில் பூஜா ரூம் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம் டூர் போடலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பெட்ரூம் டூர் போடலான்னு தான் இதை எடுத்திருந்தேன். பாருங்கள், இப்படி தான் பெட்ரூம் இருந்துச்சு. நான் அதுக்கு பிறகு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன், ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு ஜன்னலில் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த 4 ஷெல்ஃப்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒரு இது எடுத்திருந்தேன், பிளாஸ்டிக் அந்த கேபினட் ரேக் மாதிரி. அதில் நான் எல்லா திங்ஸும் வச்சுக்கிட்டேன். இப்போ மகளுக்கு டேபிள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த சின்ன கேபினட் ரேக்கில் வந்து நான் எல்லா திங்ஸையும் உள்ளார வச்சுட்டேன். இல்லாட்டி எப்பயுமே விண்டோஸில் தான் வச்சுருப்பாங்க ஏதாவது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டா ஈஸின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட் ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு பெட்ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. நான் என்னோடய பீரோ வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு எப்படி சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள், இதுதான் என்னோடய சின்ன பீரோ. இது வீட்டிலே வந்து இந்த மாதிரி கபர்ட் மாதிரி அடித்து இருந்தனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இவ்வளோ திங்ஸ் இருக்குது. அது போக இன்னொரு ரூமில் இன்னொரு பீரோ இருக்குது. இப்போ இந்த பீரோவில் வந்து நான் சாரீஸ் எல்லாம் இப்படி இருக்கதை நான் இன்னொரு விதமாக அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெட்ரூம் டூர் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சாரீஸ் எல்லாம் நான் அந்த மாதிரி அடுக்குனதுக்கு பிறகு ரொம்பவே இடம் நல்லா எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சாரீஸை அரேஞ்ச் பண்ணி ப்ளவுஸையும் அதுக்குள்ளேயே வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரி பாத்ரூம் வாசல்லே வந்து ஒரு சின்ன இது வச்சுருப்பேன். இதில் நான் எப்போயும் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் பிள்ளைங்க வந்தால் போட்டுக்குவாங்க. அது போக கதவுக்கு பின்னாடி ஒரு இந்த க்ளோத் ரெக் ஒன்று இருக்குது, ஹேங்கர்ஸ், அதாவது மாட்டி வச்சுக்கிற மாதிரி. அதில் வந்து அயர்ன் பண்ணால் அதில் மாட்டி வச்சுக்குவோம். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ரூம் தான் எங்கள் 10x10 தான் இந்த ரூம். ஒரு கபர்ட் இருக்குது, அதாவது பீரோ மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வார்ட்ரோப் மாதிரி செஞ்சுருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.